இது மட்டும் இல்லாமல் இது இடைப்பட்ட வயதுடைய நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கள்ள தொடர்பு அப்படின்ற ஒரு கல்ச்சரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தனிப்பட்ட ஒரு ஆணோ தனிப்பட்ட ஒரு பெண்ணோ தனியாக இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்க 2 பேரும் சேர்ந்து சொசைட்டியில் ஒரு வாழ்க்கையை உருவாக்குறது தவறு கிடையாது. ஆனால் இங்கே திருமணமான பெண்ணோ ஆணோ தனியாக இருக்கும் பட்சத்தில் ஒரு இளம் வயதுடைய 20 வயது இல்லை 18 வயதுடைய ஆண் வந்து அவங்க கூட உறவு வச்சுக்கிறது, அப்படி இல்லை அப்படின்னா வயது முதிர்ந்த பெண்ணுடன் இளமையான வயதுடைய ஆண் வந்து உறவு வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் வாழ்க்கையை தொடர்றதுக்காண்டி இடைப்பட்ட முறையான கணவரை கொலை செய்யறது, இந்த மாதிரியான கள்ளத்தொடர்பு கொலைகள் இன்று அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே 10 வயசு கீழே போனா பாலியல் வழக்கு, 65 வயசுக்கு மேல போனா பாலியல் வழக்கு, இதுக்கு இடைப்பட்ட காலத்துல இருக்க வயதுடைய நபர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய கள்ளத்தொடர்பு கொலை வழக்கு, இந்த மாதிரி கல்ச்சர் அப்டேட் ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னோம்னா, ஆண்கள் சின்ன வயசுலேருந்து வளரக்கூடிய ஆண்களோ இல்லை சின்ன வயசுலேருந்து வளரக்கூடிய பெண்களோ அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றத பேரண்ட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கவே இல்லை. அவங்களுக்கு என்னென்ன சொல்லித்தரணும் என்னென்ன சொல்லித்தரக்கூடாது அப்படின்றது இல்லை. ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுமே சமூக ஊடகத்திலையும் சமூக வலைதளத்திலையும் மூழ்கி கிடக்கிறனால பிள்ளைகளை சரியாக கவனிக்க முடியாமல், அவங்ககிட்ட மனசு விட்டு பேச முடியாமல், அவங்க மனசில் என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்க முடியாமல் இன்னைக்கு அவங்கள குற்றவாளிகளாக உருவாக்கி விட்டுட்டு சொசைட்டி சரியில்லை, சுற்றி உள்ளவங்க சரியில்லை, நாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி நாட்டை குறை சொல்லி இன்னும் அதை திருத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை இன்னும் கையில் எடுக்காமல் சமூக ஊடகத்தலங்களில் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் கல்ச்சர் ரொம்ப மோசமாக இருக்குது. இனி வரும் காலங்களில் பேரண்ட்ஸுமே நீங்கள் வந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், பிள்ளைகளுக்கும் நிறைய விஷயத்த சொல்லி கொடுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே கேவலம் இது வந்து பிள்ளைகள் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினச்சி அதை மறைக்காதீங்க. அதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மறைக்கிறீங்களோ அதை அவங்களே தேடி கண்டுபிடிச்சி அதை குற்றத்தில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதை சொல்கிற நேரத்தில் கரெக்டாக சொல்லி கொடுத்துருங்க. அதுதான் பிற்கால குற்றங்கள்லேருந்து உங்கள் குழந்தையும் உங்கள் குழந்தைகள் குற்றம் செய்கிறனால பிற குழந்தைகளோட வாழ்க்கையும் பாதிக்காமல் நீங்கள் காப்பாற்றிக்கலாம். நன்றி.